ஒரு காலத்தில் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் சோமு என்ற ஒரு இரக்கமுள்ள மற்றும் கடின உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது வயல்களில் நீண்ட நேரம் வேலை செய்தார், நிலத்தை உழுது, விதைகள் விதைத்து, தனது பயிர்களுக்கு நீர் பாய்ச்சினார். ஆனால் அந்த வருடம் மழை தாமதமாக வந்தது, வானிலை அசாதாரணமாக வெப்பமாக இருந்தது. சோமுவின் பயிர்கள் காய்ந்து போகத் தொடங்கின, அவர் கவலைப்படத் தொடங்கினார். அவர் எப்போதும் தனது குடும்பத்திற்கு போதுமான உணவை உற்பத்தி செய்திருந்தார், ஆனால் இந்த வருடம் அவரால் அப்படி செய்ய முடியாமல் போகலாம் என்று தோன்றியது. ஒரு நாள் சோமு தனது காய்ந்த வயல்களிலிருந்து சோர்வாகவும் விரக்தியாகவும் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது அவர் ஒரு மெல்லிய ஒலியை கேட்டார். அவர் நின்று சுற்றி பார்த்தார். சற்று தூரத்தில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியிருப்பதை அவர் கண்டார். பாவம், பறவை தப்பிக்க முயற்சி செய்து மேலும் சிக்கிக் கொண்டது. சோமுவின் இதயம் அந்த பறவைக்காக பரிதாபப்பட்டது. இரண்டாவது சிந்தனை இல்லாமல் அவர் உதவி செய்ய விரைந்தார். அவர் கவனமாக வலையை அவிழ்த்து மெதுவாக சிட்டுக்குருவியை விடுவித்தார். சிறிய பறவை மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டது. நன்றி என்று சொல்வது போல் தனது இறக்கைகளை அடித்துக்கொண்டது. சோமு புன்னகைத்தார், பறவை வானத்தில் பறந்து செல்வதை பார்த்தார். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவர் சரியானதைச் செய்ததாக அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இலகுவான இதயத்துடன் அவர் வீடு திரும்பினார். நாட்கள் கடந்து சென்றன, வறட்சி தொடர்ந்தது. சோமுவின் பயிர்கள் மிக குறைவாகவே உயிர் பிழைத்தன, அவர் இன்னும் அதிகமாக கவலைப்படத் தொடங்கினார். ஒரு நாள் காலை அவர் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து தனது பண்ணையை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது மீண்டும் கீச்சிடும் சத்தம் கேட்டது. மேலே பார்த்தபோது அதை சிட்டுக்குருவி தன்னை நோக்கி பறந்து வருவதை அவர் கண்டார். இந்த முறை சிட்டுக்குருவி தனியாக இல்லை. அது அவரை அழைப்பது போலிருந்தது, அவரை பின்தொடரச் சொன்னது. சோமுவுக்கு ஆர்வம் ஏற்பட்டது மற்றும் பறவையை பின்தொடர முடிவு செய்தார். சிட்டுக்குருவி அவரை அடர்ந்த காட்டுக்குள் அழைத்துச் சென்றது, முன்னால் பறந்து சோமு பிடிக்கும் வரை காத்திருந்தது. சோமு தொடர்ந்து சென்றார், பறவை அவரை எங்கு அழைத்துச் செல்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து சிட்டுக்குருவி ஒரு மறைக்கப்பட்ட நீரோடைக்கு அருகில் ஒரு மரத்தில் அமர்ந்தது. சோமுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அங்கே காட்டின் வழியாக புதிய நீரோடை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அவருக்கு முன்பு இந்த நீரோடை பற்றி தெரியாது. எனக்கு இதுதான் தேவை என்று சோமு உற்சாகமாக நினைத்தார். நீரோடை அவரது பயிர்களை காப்பாற்ற போதுமான தண்ணீரை வழங்க முடியும். அவர் உடனடியாக தரையில் ஒரு சிறிய கால்வாய் தோண்டத் தொடங்கினார், தண்ணீரை தனது வயல்களை நோக்கி திருப்பினார். இந்த மறைக்கப்பட்ட நீரோடை தனது பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கலாம் என்பதை உணர்ந்தபோது அவரது இதயம் நம்பிக்கையால் நிரம்பியது. அவர் முடிக்கும் தருவாயில் இருந்தபோது தனக்கு பின்னால் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தபோது சிட்டுக்குருவிக்காக வலை விரித்த வேட்டைக்காரனை அவர் கண்டார். வேட்டைக்காரன் பறவையை பின்தொடர்ந்து நீரோடைக்கு வந்திருந்தார், இப்போது தண்ணீரை தனது சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினார். இந்த தண்ணீர் இப்போது என்னுடையது என்று வேட்டைக்காரன் கையில் ஒரு குச்சியை உயர்த்தியபடி கத்தினார். சோமுவுக்கு பயம் ஏற்பட்டது, ஆனால் அவர் அமைதியாக இருக்க முயற்சித்தார். தயவுசெய்து இந்த தண்ணீரை பகிர்ந்து கொள்வோம் என்று அவர் கூறினார். எனது பயிர்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, இந்த தண்ணீர் எனது குடும்பத்திற்கு உணவளிக்க உதவும். நாம் இருவரும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் வேட்டைக்காரன் கேட்க விரும்பவில்லை. அவர் மேலும் நெருங்கி வந்தார். சோமு தண்ணீரை எடுப்பதை தடுக்க தயாராக இருந்தார். சோமுவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேட்டைக்காரன் பலமாக இருந்தார், அவர் தண்ணீரை எடுக்க உறுதியாக இருந்தார். அப்போது ஆச்சரியமான ஒன்று நடந்தது. சிட்டுக்குருவி திரும்பி வந்தது. இந்த முறை அது தனியாக இல்லை. சிறிய பறவை தனது நண்பர்களின் முழு கூட்டத்தையும் தன்னுடன் கொண்டு வந்தது. பறவைகள் கீழே இறங்கி வேட்டைக்காரனின் தலை, கைகள் மற்றும் ஆடைகளை கொத்தத் தொடங்கின. வேட்டைக்காரன் அதிர்ச்சியில் அலறினார், பறவைகளை விரட்ட முயன்றார், ஆனால் அவை மேலும் துணிச்சலாக மாறின. குழப்பத்தில் வேட்டைக்காரன் தனது குச்சியை கீழே போட்டுவிட்டு விரக்தியில் கத்திக்கொண்டு ஓடிவிட்டார். பறவைகள் வேட்டைக்காரனை விரட்டுவதைக் கண்டு சோமு ஆச்சரியத்துடன் பார்த்தார். என்ன நடந்தது என்று அவரால் நம்ப முடியவில்லை. நன்றி, சிறிய சிட்டுக்குருவிகளே என்று அவர் நன்றியுடன் கூறினார். பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டன, அவரைச் சுற்றி ஒரு மகிழ்ச்சியான வட்டத்தில் பறந்தன. வேட்டைக்காரன் போனதும் சோமு தான் ஆரம்பித்த வேலையை முடித்தார். தண்ணீர் அவரது வயல்களில் பாய்ந்து அவரது பயிர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. அடுத்த சில வாரங்களில் செடிகள் மீண்டும் வலுவாகவும் பசுமையாகவும் வளர்ந்தன. அறுவடை நேரம் வந்தபோது சோமு தனது குடும்பத்திற்கு போதுமானதை விட அதிகமான உணவு வைத்திருந்தார். சோமுவும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டாடியபோது அவர் தனது குழந்தைகளுடன் கதையை பகிர்ந்து கொண்டார். புறா மற்றும் எறும்பு கதை உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் புன்னகையுடன் கூறினார். பின்னர் அவர் அவர்களுக்கு பண்டைய பஞ்சதந்திர கதையை கூறினார். ஒரு நாள் ஒரு புறா ஒரு எறும்பு ஒரு நீரோடையில் தத்தளிப்பதையும் மூழ்குவதையும் கண்டது.
இரக்கம் கொண்டு புறா ஒரு இலையை பறித்து எறும்பு அருகே போட்டது. எறும்பு இலையில் ஏறி பாதுகாப்பாக கரைக்கு மிதந்தது. பின்னர் ஒரு வேட்டைக்காரன் வில்லில் அம்பை வைத்து புறாவை சுட குறிவைத்தான். இதை பார்த்த எறும்பு வேட்டைக்காரனின் காலை கடித்தது. இதனால் அவர் வலியால் அலறி வில்லை கீழே போட்டார். புறா பாதுகாப்பாக பறந்து சென்றது. மற்றவர்களுக்கு உதவுவது மிகச் சிறிய வழியில் கூட எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் என்று சோமு தனது குழந்தைகளிடம் கூறினார். நீதி: ஒரு நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது. இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மை பெரும்பாலும் அற்புதமான மற்றும் எதிர்பாராத வழிகளில் திருப்பிச் செலுத்தப்படுகிறது.